பிரியமான தேவச்சனங்களே, இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய அன்பு போதகர் இன்றைக்கி இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் நடத்தும் உபவாச கூட்டம் கரூர் மாவட்டத்தில் நடந்து கொண்டு இருக்குது. அதில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் உள்ள சேலம், கரூர், நாமக்கல் இப்படி அதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாவரும் வந்து அங்கே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அதில் வந்து கலந்து கொண்டு அற்புதங்களை பெற்றுக்கிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேயர்களுக்காக பிரியமான தேவச்சனங்களே, நேற்று நாமக்கல்லில் நடந்த அந்த விடுதலை கூட்டத்துக்காக இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் மூலிமா நடத்தப்படுகிற விடுதலை கூட்டத்துக்காக நீங்கள் ஜெபித்தீங்க. உண்மையான போதகர் கர்த்தரை எடுத்து பயன்படுத்தணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தீங்க. கர்த்தர் அப்படியே நடத்தினார். இன்றைக்கும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி கரூரில் உபவாச கூட்டத்தில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும் என்று போதகர் என்று சொல்லி ஜெபம் பண்ணிக்கிங்க. வருகிற ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை, பெரிய விடுதலை, பெரிய ரட்சிப்பை கட்டளையிடணும்னு சொல்லி ஜெபித்து கொள்ளுங்க. நேற்றைய கூட்டத்துக்கு ஜெபித்தீங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஜனங்களுடைய கண்ணீர் எப்படி துடைக்கப்பட்டது, எப்படியாய் கர்த்தர் விடுதலைகளை உண்டாக்கினார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு இப்போ போடுகிறோம். நீங்கள் அதை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தர் மகனை வல்லமையாக பயன்படுத்தணும். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. பார்ப்போமா? இந்த பிள்ளைகளே பார்த்தீங்களா, சந்தோஷமாக நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு பலன் உண்டாயின்றதா? அதுதான் சொல்கிறோம், ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. இன்னும் கர்த்தர் எடுத்து போதகரை பயன்படுத்துவார். ஜனங்களுக்கு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளில் உங்களை டெய்லி அணி மூலிமா சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மளை சந்திக்க வைத்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துவோமா? ஆமென். பரலோக பிதாவே, நாள் இப்படிப்பட்ட தருணத்தை தந்த என் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். நண்பு பிள்ளைகளை கர்த்தர் தனக்கும் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கிறது, பலனாக இருக்குது, ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு கூட நம்மளோடு கூட ஒரு வார்த்தை பேசுகிறார். அது என்னென்று நம்ம பார்ப்போமா? எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தராகிய நானே, அல்லேலூயா, ஒவ்வொருவனுக்கும், அல்லேலூயா, கர்த்தராகிய நானே ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு, அல்லேலூயா, ஒவ்வொருவனுக்கும் நான் கொடுக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் கொடுக்கறதுக்கு அவனுடைய வழியும் அவனுடைய செய்கையும் அவனுடைய கிரியையும் அவனுடைய பலனையும் பார்த்து கொடுக்கறதுக்கு நான் முன் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அதெல்லாம் எப்படி பார்ப்பாராம்? அவனுடைய வழிகளை, அவன் கிரியைகளை, அவன் பலன்களை எப்படி பார்க்குறாருன்னா ஒரே ஒரு இடத்துல பார்க்குறாரா. அல்லேலூயா. அது என்னன்ட்டு நம்ம பார்ப்போமா? அந்த வசனத்தை கீழே அப்படியே வாசிப்போம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எங்கே பார்க்குறாராம்? அவனுடைய இருதயத்தை பார்க்குறாராம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்பா கிட்ட கேட்குறோம், அது வேணும், இது வேணும், அப்பா எனக்கு இது, அது, இதுன்னு ஏதோ கேட்போம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார்.
தயாரா இருக்கிறார், கொடுக்கறதுக்கு ஆசையா இருக்கிறார். ஆனால் அந்த இருதயம் உனக்குள்ள இருக்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் என்ன பண்றாராம், ஆராய்ச்சி செஞ்சு சோதிச்சு பார்த்து உனக்கு இது கொடுக்கலாமா, இதுக்கு நீ எலிஜிபிளா, இதுக்கு நீ தகுதியா, இதுக்கு ஏற்ற பாத்திரமா, இதுக்கான கிரியை உங்ககிட்ட இருக்கதா, இதுக்கான வழி உங்ககிட்ட இருக்குதா என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து தான் அதை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. அது எங்கே உன்னை ஆராய்ந்து பார்க்குறாரு, களைஞ்சு பார்க்குறாரு, சோதிச்சு பார்க்குறாருன்னு சொன்னால் உனக்குள்ளே இருக்கிற அந்த இருதயத்தில். ஹல்லேலூயா. மேல் வசனம் அப்படியே சொல்லுகிறது, இருதயம் என்ன பண்ணுதுதான் மகா கேடு உள்ளது. ஹல்லேலூயா. கிறுக்கு உள்ளது, சூது உள்ளது, வீம்பு நிறைஞ்சிருக்கிற இடம், பகமை புதைச்சி வச்சிருக்கிற இடம், சூழ்ச்சிகளை புதைச்சி வச்சிருக்கிற இடம், பெருமைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற இடம், இப்படி நிறைய அதுக்குள்ள புதைஞ்சு கிடக்கும். கர்த்தர் அதை தான் ஆராய்ச்சி பார்த்து சோதிச்சு பார்த்து உனக்கான பலனை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல நம்ம கேட்போம், நமக்கு எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி வைக்க கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தில் கர்த்தர் மட்டும் வாசம் பண்ணணும். கர்த்தர் அந்த இருதயத்தை சுற்றி 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 பார்க்கும்போது அவரை தவிர, அவருடைய வசனத்தை தவிர, இந்த பரிசுத்த சத்தியத்தை தவிர, நேர் வழியை தவிர, இந்த வழியை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று பார்க்கும்போது தான் நீ வேண்டினது, விரும்புகிறது, ஆசைப்படுகிறது, உன் வாயில் சொல் புறவாவதற்கு முன்னுமே உன் நினைவில் தோன்றுகிறது எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பிரியமான சேவனங்களே, உங்களுடைய காரியம் எப்படி நிறைவேறும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ரகசியத்தை கர்த்தரிடத்துலேருந்து எப்போ கிடைக்கும்ன்ற இந்த ரகசியத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாமே உங்கள் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐ மீன் உங்கள் கைன்றது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. இருதயத்தை நீங்கள் எம்டி ஆக்கி ஏசப்பாவுக்கு இடம் கொடுப்பீங்களான்னா உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த குப்பைகளை, அந்த தூசுகளை, அந்த அழுக்குகளை, அந்த சாக்கடைகளை, அந்த நாற்றங்களை, வேண்டாத காரியங்களை மூட்டை கட்டி வச்சிருக்கிறீங்க பாருங்க, அதை எல்லாத்தையும் எம்டி ஆக்கி போட்டு, இதுதான் உங்கள் வழி, இதுதான் உங்கள் செய்கையின் பலன், உங்கள் கையின் கிரியைகள், உங்கள் செய்கைகள் இதை தான் பார்க்குறார். நீங்கள் என்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு எம்டி ஆக்கி இயேசுவே உமக்கு மாத்திரம்தான், இயேசுக்கும் அதில் கொஞ்சம் இடம், ஹல்லேலூயா, மற்றத்துக்கும் முக்கால்வாசி இடம், இப்படி இருந்தால் கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டார். நமக்கு நம்முடைய வழியை பார்த்து, நம்முடைய செய்கையை பார்த்து, நம்முடைய பலனை பார்த்து கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுக்கு முன் வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் திருப்பியும் பார்ப்பார், சோதிச்சு பார்ப்பார், ஆராய்ச்சி பார்ப்பார். வசனம் அதை தான் சொல்லுது, ஆராய்ச்சி செய்து சோதிச்சு பார்த்த பிறகுதான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கையில் இருக்குது. இன்னைக்கே இருதயத்தை சுத்தமாக்குவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு எல்லா பலனும் அனுபவிக்க போகிறோம், கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொள்ள போகிறோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய செய்கை, நம்முடைய வழி, நம்முடைய காரியம், பலன் ஒன்று இருக்கிறது. இருதயத்தை சுத்தமாக்குவோம். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுவோம். அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக காரியங்கள் வரும். ஹல்லேலூயா. சுத்தமான சாட்சியோடு கூட நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த இருதயம் எப்படி சொல்லணும்னா, அப்படியே எப்படி சொல்லுது, அப்படியே லேசாக கர்த்தருக்கு அப்படியே சொல்லுது, கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த கர்த்தர் தங்குகிற ஒரு வாசஸ்தலம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இதுதான் நமக்கு ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆலயத்தை எப்படி பரிசுத்தமாக நம்ம பார்த்துக்கொள்ளுமோ அப்படியே இந்த இருதயத்தை பரிசுத்தமாக பார்த்துக்கொண்டோம்னா நம்முடைய வேண்டினது, விரும்பினது, நம்முடைய நினைவில் தோன்றுகிறது எல்லாத்தையும் கர்த்தர் உடனே நமக்கு நிறைவேற்றுவார், நமக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கையை நம்ம பார்க்க வேண்டுமென்னா நாமளே ஆராய்ச்சி செய்து ஒரு முறை தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தை உங்கள் கையில் தான் தராசு இருக்குதே, என் இருதயத்தை நிறுத்து பாருங்க, எதனா குற்றம் கண்டுபிடிச்சா எனக்கு அறிவிங்க என்று சொல்லுகிறார். அப்படி உங்களால் சொல்ல முடியுமா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை சோதித்து பார்த்தா, உங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா எவ்வளோ குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும், எவ்வளோ மூடைகளை எடுக்க முடியும், எவ்வளோ சூதுகளை எடுக்க முடியும், எல்லா வம்புகளை எடுக்க முடியும், எவ்வளோ பொல்லாப்புகளை எடுக்க முடியும். அப்புறம் எப்படி கர்த்தரிடத்துலேருந்து பலன் வரும்? ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு எம்டி ஆக்கிட்டு சுத்தமாக்கிட்டு
சொல்லிட்டு ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே இப்போ வந்து என் இருதயத்தை சோதிச்சு பாருங்க, என் இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எதனா இருந்தால் கண்டுபிடிங்க. தாவீது சொன்னது போல் கண்டுபிடிங்க, எனக்கு உங்களிடத்துலேருந்து பலன் வரணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு கேட்க போறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க? கர்த்தரிடத்தில் கேட்போமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, கண்களை மூடு. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறப்பா என் தேவனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஏதாகிலும் செய்யணும் ஆண்டவரே, எதனா செய்யணும் என்று நீங்கள் நினைக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை பார்க்குறீங்கப்பா, எங்களுடைய வழியை பார்க்குறீங்க, எங்களுடைய செய்கையை பார்க்குறீங்க. நாங்கள் என்ன பலன் ஆண்டவரை, தீவனையை பலன் சேர்க்கிறோமா, நன்மையை பலன் சேர்க்கிறோமா, இந்த பலனை பார்க்குறீங்க ஆண்டவரை. எங்களை வழியை பார்க்குறீங்க, எங்கள் நோக்கங்களை பார்க்குறீங்க, எங்கள் இருதயத்தை பார்க்குறீங்க. இதையெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி செய்கிறீங்கப்பா. எதனா இருக்கா, எதனா இருக்கா, எதனா இருக்கா, இவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு எதனா ஒரு வழி இருக்குதான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறீங்க. இருதயத்தில் ஆண்டவரை அவ்வளோ கேடுபாடுகள் வைத்திருக்கும் போது ஒன்றும் நீங்கள் எங்களுக்கு செய்யாமல் ஆண்டவரை அமைதியிலே நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரை தருணங்களை நாங்களே ஏற்படுத்தி விடுகிறோம். கர்த்தர் எங்களை ஒரு விஷயம் மன்னியும், ஒரு விஷயம் மன்னியும், 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 மன்னியும். எங்கள் இருதயத்தை சுத்தமாக்குங்கப்பா. எங்கள் இருதயத்தில் இருக்கிற குப்பைகளெல்லாம் எரிந்து விடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த மனப்பக்குவத்தை தாங்க டாடி, மனப்பக்குவத்தை தாங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, இன்றைக்கே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனீரின் நாளிலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி வழி நடத்தும். உங்களிடத்திலிருந்து பலன்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உம்மிடத்திலிருந்து சகலமும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வழிவாசலை உண்டு பண்ணித்தாரும். ஆசீர்வாதத்து வழி நடத்தும். என் தகப்பன் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். யாவையும் உடைய நாமத்தினால, பிதா குமாரன் பசுத்தாவியனோட நாமத்தினால் நான் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் உண்டாகுவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கே கர்த்தர் அதன் நன்மையை உண்டாக செய்வீராக. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.